டெய்லியும் என்னடா சமையல் பண்ணாங்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்குது இந்த வீட்டில். யார் யார் வந்து என்ன கேட்க போதுகளோ தெரியல. ஒரேடியா உப்புமா செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சித்தி, பூமாரி சித்தி எங்க? பூமாரியா? தெரியலையா? ரூம்ல தானே இருப்பா. ரூம்ல தான் இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்கா. ஏன் நீ இன்னும் குளிக்கலையா? இல்லை சித்தி, குளிக்கிறதுக்கு தான் ஹீட்டர் ஆன் பண்ணவே இல்லை. ஓ அப்படியா? பாட்டி இருப்பாங்கல்ல, பாட்டி விட்டு ஆன் பண்ண சொல்ல வேண்டியனே. சரி, அப்போ அப்படி பண்ணுறேன். ஏய் பூமாரி, ஒரு நிமிஷம். என்ன சித்தி, சீக்கிரமா சொல்லுங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. என்ன சமையல் பண்ணான்ட்டு பெரிய எரிச்சலா இருக்கு. ஏதாவது ஒரு ஐடியா கூட. உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு? இன்னைக்கா பிரெட் ஆம்லேட் பண்றீங்களா? அழகா இருக்கும். பிரெட் ஆம்லேட்டா? ஆமா, ஃப்ரிட்ஜில் ஒரு பிரெட் கிடக்குது. சரி ஓகே, இன்னைக்கு அப்போ பிரெட் ஆம்லேட்டே பண்ணிடுறேன். சரி நீ போ. சித்தி உண்மையிலையா? நான் கேட்கனா? நீ கேட்கன்னு இல்லை, எனக்கே பெரிய கன்ஃபியூஸாக இருந்துச்சு. என்ன பண்ணான்ட்டு உப்புமா தான் செய்யலாம்னு நினைச்சேன். ஐயோ சித்தி, வேணாம் சித்தி, இன்னைக்கு மேக்ஸ் பீரியட் வேற இருக்கு. தயவு செஞ்சு உப்புமா போட்டுறாதீங்க, அப்புறம் எங்களுக்கு நல்ல பசி வந்துடும் மேக்ஸ் பார்த்து. அதுவும் சரிதான். சரி, உனக்கு பிடிச்ச பிரெட் ஆம்லேட்டே இன்னைக்கு செய்யறேன். போ, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியாயிட்டு ஓடியா. ஆமா, தீபி என்ன பண்றா? அவளும் குளிக்க தான் நிக்கா. சரி சித்தி, நான் போய் குளிக்க போறேன். சரி சீக்கிரமா போ. அப்பாடா, பெரிய பிரச்சனை முடிஞ்சது. என்ன பூமாரி, குளிச்சாச்சா? ஆமா சித்தி, குளிச்சாச்சு. ஹீட்டர் யாரும் ஆன் பண்ணா? பூமாரி சித்தி தான் வந்துட்டாங்க. அதுக்குள்ளயும் சித்தி, அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சுட்டீங்களோ? ஆமா செஞ்சாச்சு. இந்தா பொடி. சித்தி, நான் சொன்னதுக்காண்டி நீங்க பிரெட் ஆம்லேட்லாம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு தான் பிரெட் ஆம்லேட் நல்லா பிடிக்கும்ல, சாப்பிடு. சும்மா பேசிட்டே இருக்காத, உட்காந்து சாப்பிடு. தீபி வா. தீபி சித்தி, குளிச்சியா? நல்லா தலையை தவிட்டினியடி. இது என்ன மூஞ்ச சுடிக்கிற? காலையில திருக்கி வந்துட்டாளா உனக்கு? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? இன்னைக்கு என்ன சாப்பாடு? பிரெட் ஆம்லேட். என்ன அப்போ? இரு, உனக்கு சூடா போட்டு எடுத்துட்டு வர்றேன். யாரு கேட்டு இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணியா நீ? ஏன், என்னாச்சு? உனக்கு தான் பிடிக்கதானே செய்யும், வேற நடி. எனக்கு பிரெட் ஆம்லேட் பிடிக்குன்னு உனக்கு நான் சொன்னனும். பிரெட் ஆம்லேட் உனக்கு பிடிக்கதானே தீபி செய்யும். இது என்ன புதுசா பேசிட்டு இருக்க, பிடிக்காத ஆள் மாதிரி? அதானே தீபி, உனக்கு பிரெட் ஆம்லேட் நல்லா பிடிக்கும்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஸ்பெஷல் சாஸ்லாம் போட்டு சித்தி சூப்பரா பண்ணிருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓஹோ அப்படியோ? இன்னைக்கு நீ தான் செலக்ட் பண்ணியோ பிரெட் ஆம்லேட்? இல்ல, நான் குளிக்க வந்தனா, அப்போ ஹீட்டர் ஆஃபா இருந்ததா, சித்தி கிட்ட வந்து தட்ட சொன்னனா, சித்தி தான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன். சரி, இப்போ என்ன அதுக்கு? அவ சொல்லி இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணிருக்கேன். அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் எனக்கு. நான் இன்னைக்கு உப்புமா தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். நீ எதுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ண? நான் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போற தூங்கையில? எடி, காலையில சீக்கிரமா எஞ்சா வேற ஏதாவது செய்யணும்னு சொன்னேன்ல, அதை மறந்துட்டியோ? சும்மா நிறுத்துறியா? உனக்கு எப்ப பார்த்தாலும் பூமாரி தான் முக்கியம். அவளுக்கு பிடிச்சதான் செஞ்சுட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் போய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு போயாச்சு. நீ தேவையில்லாம் பிரச்சனை பண்ணன்னு வை, உனக்கும் லேட் ஆகும், அவளுக்கும் லேட் ஆகும். ஏற்கனவே 2 நாள் ஸ்கூலுக்கு போல. இன்னைக்காச்சும் ஒழுங்கா சீக்கிரமா போற வழியை பாரு. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அவளுக்கு பிடிச்சது செய்வியா? நான் சாப்பிடணுமோ? எனக்கு சாப்பாடு வேணாம். அப்போ ஏன்டி இப்படி பாடா படுத்தி எடுக்கிற? ஏன்டி இப்படி பண்ற? வேற என்னடி வேணும் உனக்கு? எனக்கு இன்னைக்கு உப்புமா தான் வேணும். இது உப்புமா இதுக்கு மேல எப்படி செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பூமாரி எனக்காண்டி வெயிட் பண்ணுவா. நீ போய் எனக்கு உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வா. அம்மா முடியல. அஞ்சலி, சமையல் பண்ணிட்டியா? ஆமா பூமாரி, பண்ணிட்டேன். பிரெட் ஆம்லேட் தான் பண்ணிருக்கேன். பிரெட் ஆம்லேட் பண்ணியா? ஏண்டி, உப்புமா தானே பண்றேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு பிரெட் ஆம்லேட்லாம்? என்ன பூமாரி, நீயும் கூட சேர்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா இரு, பண்ணியாச்சு. இல்ல, பிரெட் இருந்தா வேற ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அதை எடுத்து ஆம்லேட் பண்ணிட்டியா? சரி ஓகே, பண்ணிட்டல. பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? ரித்தி மட்டும் இன்னும் வரல, வேற எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஓ அப்படியா? இவ என்ன இப்படி நின்றுட்டு இருக்கா, இன்னும் சாப்பிடல? பூமாரி சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. சரி சித்தி. அதை ஏன் கேட்க? இந்த மகாராணிக்கு பிரெட் ஆம்லேட் வேணாமா, உப்புமா வேணுமா? ஏண்டி? சித்தி நீயே காளி சித்தி. இதெல்லாம் பூமாரிக்கு பிடிக்கும்னு பண்ணிருக்காங்க பாத்துக்கோ. பூமாரிக்கு பிடிக்கும்னு பண்ணிருக்காளா? ஆமா சித்தி. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கதானடி செய்யும். அதானே, பிரெட் ஆம்லேட் எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யும். பூமாரிக்கு மட்டுமா ஃபேவரேட்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உப்புமா வேணும் இன்னைக்கு. சரி, போய் உப்புமாவை கொடு. அவ தலையெழுத்து என்னவோ அதுதானே சாப்பிட்டு போக முடியும். உப்புமாவை சாப்பிட்டு கிளம்பட்டும். உப்புமாவை சாப்பிட்டா 2வது பீரியட்லயே மயக்கம் வந்துடும். என்னத்தையும் செய்யட்டும். உப்புமா செஞ்சு கொடுடி. இரு, உனக்கு பசையா உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வர்றேன். இல்ல, எனக்கு உப்புமா வேணாம். உப்புமா வேணாமா? இப்பதானடி உப்புமா கேட்டேன், இப்ப என்ன வேணாங்க? இல்ல, நான் இப்ப மனசை மாத்திட்டேன். உன் மனசு என்ன ரிங்டோனா அடிக்கடி மாத்திட்டு இருக்க? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? எனக்கு 2 பிரெட் ஆம்லேட் வேணும் இப்போ. தீபி, ஏன்ட்ட நீ வசமா அடி வாங்க போறேன்னு நினைக்கேன். ஆளுக்கு ஒண்ணுதான், ஒன்னையும் ஒன்னால சாப்பிட முடியாது. இத்தனோண்டு வயத்தை வச்சுக்கிட்டு நீ 2 பிரெட் ஆம்லேட்
எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 2 வேணும். சரியான மெண்டல் நீ. போய் 2 பிரெட் ஆம்லெட் எடுத்துட்டு வா போ. தீபி எதுக்கு இப்படி அடம் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன சித்தி, ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆசைப்பட்டது என்னைக்காச்சும் செஞ்சு தந்திருக்காங்களா? பூமாரி ஆசைப்பட்டவங்க உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. சரி இப்போ என்ன, நீ ஆசைப்பட்டது செஞ்சு தரணும் அவ்வளவுதானே. நாளைக்கு மெனுவை நீ முடிவு பண்ணு. ஆமா, நான் அப்படியே முடிவு பண்ணிட்டானே எங்க அம்மா செஞ்சு தந்துருவாங்க பாரு. ஒன்னும் செஞ்சு தர மாட்டாங்க. ஏண்டி எத்தனை நாளைக்கு அப்படி செஞ்சு தராம இருந்த? திமிரு பிடிச்சவன் நீதானே. செஞ்சு தர மாட்டே நீ எனக்கு அம்மா, பூமாரிக்கு தான் அம்மா. வாய மூடு கொஞ்ச நேரம். சகிக்கல பேசுறது. சரி நாளைக்கு என்ன சமைக்கணும் நீ முடிவு பண்ணு, சரியா? சரி, அப்ப நாளைக்கு என்ன சமைக்கணும் நான் முடிவு பண்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு அவனா ஒண்ணு கிட்டு என்னன்னு சொல்லுடி. நான் என்ன கேக்குறேனோ அதை அப்படியே செஞ்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அதான் ஓகே நச்சுல, நீ என்ன கேக்குறியோ அதை அப்படியே செஞ்சு தந்துடுறோம். இப்போதைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பு, ஒரு பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு. ஆஹா, இப்போ எனக்கு 2 வேணும். ஏட்டி விடிய கதை கேட்டுக்கிட்டு என்னமோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடி பிரித்து எடுத்துருவோம் பாத்துக்கோ. என்ன சித்தி நீயும் சேர்ந்து என்ன மிரட்டுறியோ? இப்போதைக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டை சாப்பிடு, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. சரி போய் அதையாச்சும் எடுத்துட்டு வா. மூஞ்சி தள்ளு. சகிக்கல. பூமாரி ஃபீவர்லாம் இப்போ வரல? வரல சித்தி. ஹீட்டர்ல குளிச்சில, உடம்பெல்லாம் சரியா இருக்கா இப்போ? சரியா தான் சித்தி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வரல. சித்தி நீங்க சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ சாப்பிட்டுட்டு போ. நல்லபடியா சாப்பிட்டு போ, சரியா? ஸ்கூல்ல வச்சு ஏதாச்சும் கறக்கும் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டீச்சரை விட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் கட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் வராது சித்தி, எல்லாமே எனக்கு சரியாயிட்டு. சரியாதான் நல்லதுதான். எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க? தெரியல சித்தி, இன்னைக்கு போனாதான் தெரியும். டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஆனா யாருமே எங்ககிட்ட சொல்லல. சரி உன் ஃப்ரெண்டு மிது வரவே இல்லையோ ஸ்கூலுக்கு? வரவே இல்லை சித்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை நினைச்சா. வேற எங்க போயிட்டா, அவ எங்க போனான்னு கூட எனக்கு தெரியல பாத்துக்கோங்க. அவளை எப்படியாச்சும் நம்ம தேடி கண்டுபிடிப்போம், என்ன நீ ஃபீல் பண்ணாத. சரி சித்தி. 2 கட்டன்ல ஏட்டி ஒண்ணுக்கு சரின்ட்டில, ஒழுங்கா சாப்பிடு தீபி. தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்காத. ஆள பாரு தீபி. சொல்லுங்க சித்தி. இப்போ இதை சாப்பிட்டுட்டு போ. ஈவினிங் போல நம்ம எல்லாரும் பீஸா கார்னர் போவோம், என்ன? சித்தி உண்மையா சொல்ற? இல்ல பொய் சொன்னேன். சித்தி உண்மையில எனக்கு பீஸா வாங்கி தருவியோ? எனக்கு மட்டுமா? ஆமா, வீட்ல இவ ஒருத்தி தானே இருக்கா, இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்துதான். ஒழுங்கா தின்னுட்டு போ இப்போதைக்கு. ஆள பேரு ஆள. சும்மா கிட்டத்துல என்ன திட்டிட்டே இருக்காத. அதான் நான் இவ்வளோண்டு ஒல்லியாவே இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு வெயிட் போடவே மாட்டேங்கி. ஆமா பாட்டுட்டானு. முதல்ல மூளையில கொஞ்சம் வெயிட் போடணும், அப்பதான் படிப்பு வரும். ஏய் விடு, ஆளை போட்டு திட்டிக்கிட்டு. சாப்பிட்டு கிளம்புங்க சீக்கிரமா. சித்தி ஐ லைக் இட். எங்க அம்மா எனக்கு பிடிக்கவே இல்ல போ. சரி ரொம்ப அழகாத. பீஸா வாங்கி தரேன்னோனே ஐ லைக் யூ ஐ லவ் யூ நடுறது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். சாப்பிடு முதல்ல. சரி பூமாரி சீக்கிரம் வா. வர்றேன். ஐயோ இவளை சமாளிக்கிறதுக்குள்ள எப்பா போதும் ஆயிரும் போல. இந்த தீபி எப்பதான் திருந்த போறாளோ தெரியல. பெருசா வளர்ந்தானு திருந்துவா, 8th போனோன்னு திருந்துவா, 9th போனோன்னு திருந்துவா, 10th போனோன்னு திருந்துவான்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்போ 11th ஸ்டாண்டர்டும் போயாச்சு. அவ இன்னும் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன செய்யறது? இப்படியே போச்சுன்னா காலேஜில் போய் இந்த சண்டை நிற்கும் போல. ஐயோ ஆளுதான் வளர்றாளே தவிர அறிவு வளர மாட்டேங்குது. எப்பதான் திருத்தவோ தெரியல. ஒரு பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டு போங்கிறதுக்கு எவ்வளோ போராட்டமா இருக்கு வீட்டில். கஷ்டம்டா.